ஜெனி அலோனாக வீட்டில் இருக்காங்க. எந்த ஹெல்ப்பும் யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. யாரும் செய்கிற அளவுக்கும் இல்லை. எங்கே போனாலும் அவங்கள பற்றின ஏளன பேச்சுக்கள் அப்படிங்க மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு படித்த பெண்ணிற்கான ஒரு நீதி, நியாயம், உண்மை அப்படிங்கிறது ஜெனியோட லைஃப்பில் இல்லை. ரிலேட்டிவ்ஸ் சைடும் சரி, வெளி நபர்கள்கிட்ட இருந்தும் சரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனியோட லைஃப்பில் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுக்கடுக்காக ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் ஜெனியோட லைஃப் ரொம்பவே சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயத்தில் தான் ஜெனியோட அப்பா வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜெனி வந்து நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த ஸ்கூலில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஜெனி செலக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட ஜாபும் பார்த்திங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 2 months தான் போகுது ஜெனிக்கு. ஸோ எங்கே போனாலும் ஜெனியோட கெரியர் அப்படிங்கிறது பிளாக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்க நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல பேர் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அவங்களுக்கு அந்த ஜாப் அப்படிங்கிறது பிரேக் ஆகிடுது. இப்படி தான் ஜெனியோட லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னோட குழந்தையும் அதே ஸ்கூலில் சேர்த்துட்டு ஜெனியும் அங்கே வேலை பார்த்துட்டே படிக்கிறாங்க. சரி, பாதுகாப்பாக இருக்கும் நம்முடைய குழந்தைக்கு, எந்தவித பயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஜெனி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதே செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு சின்ன சின்ன அடிப்படுது, கீழே விழுந்து எந்திரிக்கிறது, கண் திருஷ்டி மாதிரி இந்த மாதிரி ஆகுது. அதையும் ஜெனி வந்து பயப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு இல்லையே, தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பழி வாங்கிறதுக்காக ஜெனியோட குழந்தைய இப்போ பழி வாங்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வில்லன்கள் கூட்டணி ஸோ என்ன ஜெனியோட வேலை பார்க்குற இடத்துக்கு போய் ஸோ அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸை மீட் பண்ணி இவங்களோட ஆட்களையே அங்கே வேலைக்கு அமர்த்திட்டு ஸோ ஜெனியோட குழந்தைக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜெனி குழந்தை படிக்கக்கூடிய கிளாஸ் டீச்சர் மூலயமா இந்த இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட குழந்தை படிக்கலை அப்படின்னு ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, இல்லை என்னோடய குழந்தை நல்லா படிப்பாளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெனியினுடைய குழந்தைய கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா குழந்தையினுடைய கையில் சூடு வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது ஜெனிக்கு தெரியாது. அதுவும் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப கவலைக்குரிய விஷயம், அப்படி தானே? அதுவும் சின்ன குழந்தை, 5 வயது குழந்தை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜெனி. தன்னோட குழந்தைக்கு இந்த சூடு வைத்ததை பார்த்ததுமே அழுகிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ தன்னோட வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைய டேக் கேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து ரெஸ்க்யூ பண்ணுறது தான் ஜெனியினுடைய முதல் கட்ட வேலையாக இருக்குது. ஸோ அடுத்து ஜெனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல் இருக்கும் இல்லையா, ஸோ சிஇஓ ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஜெனிக்கு இதே மாதிரி மிரட்டல்கள். ஏற்கனவே தன்னோட ஹஸ்பண்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவ்வளோ மிரட்டல்கள். அடுத்து வந்து ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஒரு பொது சர்வீஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக அவங்க சஃபர் ஆகிறது. ஸோ இப்படி தான் ஜெனியினுடைய லைஃப்பில் அடுக்கடுக்காக வன்முறை தாக்குதல் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம்.